இன்று உங்களிடையே நேர்மையான அதிகாரிகளில் ஒருவரான திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய விருந்தோம்பல் என்ற நூலை அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். திரு இறையன்பு அவர்கள் தமிழக அரசின் தலைமைச் செயலராக பணியாற்றியவர். புகழ் வாய்ந்த ஒரு ஆளுமை. இந்நூல் ஆசிரியரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான இறையன்பு அவர்கள் தமிழில் தன்னம்பிக்கை, நிர்வாகம், இலக்கியம் சார்ந்த நூல்களை எழுதியிருக்கிறார். இந்நூல் ஆசிரியரை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்று கருதுகிறேன். அனைவரும் அறிந்த ஒரு ஆளுமையாக தமிழகத்தில் உலா வருகிறார். சிறப்புமிக்க இறையன்பு அவர்கள் எழுதிய விருந்தோம்பல் என்ற நூலில் மொத்தம் 20 தலைப்புகளில் இலக்கியங்கள் விருந்தோம்பலை பற்றி என்ன கூறுகிறது என்பதை ஒரு கட்டுரையாக அருமையாக தொகுத்து வெளியிட்டுள்ளார். விருந்தோம்பல் குறித்து சங்க இலக்கியங்கள் கூறும் ஒவ்வொன்றும் சிந்திக்க வைக்கின்றது. எப்படியெல்லாம் விருந்தினர்களை உபசரித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. சிறிது நகைப்பும் வந்தது எனக்கு இக்கால விருந்தோம்பலை நினைத்து. என் நகைப்பிற்கு காரணம் ஒவ்வொருவரும் அறிவீர்கள் என்று கருதுகிறேன். வாங்க புத்தகத்திற்குள் போகலாம். வாகனங்கள் இல்லாத காலத்தில் நடைப்பயணமாகத்தான் ஊர் விட்டு ஊர் செல்ல இயலும். வழிப்போக்கர்கள் பொழுது சாய்ந்ததும் வழியில் இருக்கும் திண்ணை வைத்து கட்டிய வீடுகளில் ஓய்வெடுப்பார்கள். அந்த வீட்டின் உரிமையாளர் அப்படி ஓய்வெடுக்கும் வழிப்போக்கர்களுக்கு உணவளித்து அவர்களது பசியை போக்கி இருக்கின்றனர். இப்பொழுது இப்படியெல்லாம் நடக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று கருதுகிறேன். இந்த விருந்தோம்பல் என்ற புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டியது. அப்படி இருக்கும் பட்சத்தில் விருந்தோம்பலை நாம் மீட்டெடுக்க இயலும் என்று கருதுகிறேன். இந்த உலகம் இன்னும் சுற்றி கொண்டிருப்பதற்கும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் என்னவென்றால் விருந்தோம்பல் தான் என்கிறார் இந்நூல் ஆசிரியர். ஆமாம், எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கே விருந்தோம்பல் நிலைத்திருக்கும். விருந்தோம்பல் இலக்கணம் என்ற ஒரு பகுதியில் விருந்தினர்கள் இல்லத்தை ஒளிமயமாக்குகின்ற விளக்குகளாக இருந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். கணவன் மனைவிக்குள் ஏற்படுகின்ற பிணக்குகளை, ஊடலை சரி செய்பவர்களின் பட்டியலில் விருந்தினரையும் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர். நிச்சயமாக கணவன் மனைவி ஊடல் தொடர்ந்து 2 அல்லது 3 நாட்கள் நீடிக்குமேயானால் விருந்தினர்கள் வரும் பட்சத்தில் எப்படியும் இருவரும் பேசிக்கொள்ள நேரிடும். பிறகு என்ன, பிணக்கு தீர்ந்து ராசியாகி விடுவார்கள். இதுதானே நமக்கு வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அடிக்கடி விருந்தினர்கள் வீட்டிற்கு வர வேண்டும். ஆனால் இப்போது உள்ள வாழ்க்கை முறை இந்த அளவுக்கு ஈடு செய்ய இயலுமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இரண்டாவதாக, வினை முடிந்தால் விருந்து, கள ஒழுக்கத்தில் விருந்தோம்பல், கற்பொழுக்கமும் விருந்தோம்பலும், செலவழுதி வித்தலில் விருந்தோம்பல் என்று 4 தலைப்புகளில் விருந்தோம்பல் என்றால் என்ன என்பதை மிக அருமையாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் நூலாசிரியர். இந்நூலாசிரியர் திருக்குறளில் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் இல்வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு விருந்தோம்புவதுதான் முக்கியமான கடமை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு நூல் ஆசிரியர் ஆகச்சிறந்த கருத்து ஒன்றையும் இங்கே பதிவிட்டுள்ளார். நாம் என்ன சாப்பிடுகின்றோமோ அதையே விருந்தினர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதைவிட கூட்டி கொடுத்தால் நல்லது. ஆனால் குறைத்து கொடுத்தால் அது குறைந்தபட்ச பண்பாடாக கூட இருக்க இயலாது என்கிறார். நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் விருந்தினர்கள் என்ற பெயரில் வரும்போது சமமாக எண்ணுதல் வேண்டும் என்கிறார். அற்புதமான விடயம்தான். நாளடியார் காட்டும் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் பசியை விட கொடுமையானது ஒன்று இல்லை. அது தமிழ் இலக்கியங்கள் சுட்டிக்காட்டி பசியை போக்குவதே அறமாக கூறி வந்தார்கள் என்று கூறுகிறார். நபிகள் நாயகம் விருந்தோம்பலை பற்றி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், உணவு வேளையில், முக்கியமாக பயணத்தின் போது சேவகனுக்கு முதலில் உணவு பரிமாற வேண்டும். அதிக அளவு உணவு இல்லை என்றாலும் ஒரு கவனம் உணவையாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார். அதன்படியும் நபிகள் நாயகம் வாழ்ந்தும் இருக்கிறார் என்று இந்நூல் ஆசிரியர் இந்த பகுதியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த செல்வத்தையும் மறைத்து வைக்காமல் பகிர்ந்து கொடுத்து உண்பதே பண்பாடு என்று நாலடியார் குறிப்பிடுகிறது. மேலும் தினமும் ஒரு பிடி அரிசியாவது பிறர்க்கு கொடுத்துவிட்டு உண்பீர்களாக என்றும் அறிவுறுத்துகிறது. புறநானூற்றில் விருந்தோம்பல் என்று பார்க்கும்போது நூல் ஆசிரியர் இவற்றையெல்லாம் பற்றி குறிப்பிடுகிறார்.
பசியோடு வந்தவர்களுக்கு உணவிடுவதை தமிழ் மரபும் தமிழ் மண்ணும் தமிழ் இலக்கியங்களும் தொன்றுதொட்டு போற்றி வந்திருக்கின்றன. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்ற பாரதியார் கூற்றும் இதைத்தான் சொல்கிறது. பசித்திரு என்று அறிவு ரீதியாக தேடலை வலியுறுத்திய வள்ளலார் கூட வடலூரில் பசித்தவர்களுக்கு உணவு வழங்கும் வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். பொதுவாக குறுநில மன்னர்கள் திரை பெறும் மன்னன் போற்றி பாடுவதில்லை. ஆனால் இங்கு ஒரு திரை பெறும் மன்னன் ஒரு சிற்றரசனை போற்றி பாடுகிறான். அந்த மன்னன் பெயர் கிள்ளிவளவன். அவன் பண்ணன் எனும் குறுநில மன்னனை பாடியதற்கு காரணம் அவனது விருந்தோம்பல் தான். பசிப்பினி மருத்துவன் என்று பாராட்டி பாடியுள்ளான் கிள்ளிவளவன். விருந்தோம்புவதற்கு பேரரசு ஒன்றும் தேவையில்லை, பெருந்தன்மையே தேவை என்பதை பண்ணனின் வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகிறது என்பதை இந்நூல் ஆசிரியர் சுட்டுகிறார். சங்ககால தமிழர்கள் விருந்தினரை போற்றுவதை தலையாய கடமையாக ஏற்று செயல்பட்டவர்கள் என்பதை சங்கச்செல்வி என்கிற நூலில் சுந்தர ஆவுடையப்பன் சுட்டிக்காட்டுகிறார் என்பதையும் இங்கே குறிப்பிடுகிறார். புறநானூற்று காலத்தில் வாழ்ந்த ஒரு வீரனின் மனைவி எப்படி ஒரு வீரனின் நடுக்கல்லை தொழுது வேண்டுகிறாள் என்றால், வீர தெய்வமே, எங்கள் வீட்டில் பொருள் வளம் பெருக வேண்டும், அப்போதுதான் வீட்டிற்கு வருகிற விருந்தினர்களை எதிர்கொண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு உணவளிக்க இயலும். போர் வீரனாகிய என் கணவனுக்கும் என் மன்னனுக்கும் நல்லதொரு பகையாளி கிடைக்க வேண்டும். பகைவர்களை வென்றால் நிறைய செல்வம் கிடைக்கும். அதை எமது மன்னன் பகிர்ந்தளிப்பான். எங்கள் இல்லமும் செல்வ செழிப்பில் இருக்கும். நாங்கள் விருந்தினர்களை நன்றாக உபசரிக்க இயலும் என்று வேண்டுகிறாள். இந்த வேண்டுதல் என்பது மனு தர்மத்திற்கு புறமானதாக இருந்தாலும் விருந்தோம்பலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது புரிய முடிகிறது. ஆனால் பகைவர்களே நம் நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் இப்போதைய நியதியாக இருக்கிறது. அகநானூற்றில் விருந்தோம்பல் பற்றி என்ன கூறுகிறது என்று இந்நூல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்றால், கடலோர பகுதியில் வாழ்கின்ற மக்கள் வளைந்த படகை கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு மீன் வேட்டை வாய்த்தால் மீன்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தனராம். மதுரை பாடலாசிரியர் நப்பாலனார் எனும் புலவர் விருந்தோம்பும் காட்சியை குறிஞ்சி நிலத்தின் இயற்கை கொண்டு சித்திரமாக வரைகிறார். எப்படியெனில், மலைச்சாரலில் உள்ள இரும்பை உருக்கி வார்த்து திருத்தமாக செய்ததை போன்ற கைகளை உடைய வேட்டுவன் யானையை கூட குறிப்பார்த்து கொள்ளும் திறமை படைத்தவன். போரில் கொள்ளும் ஆற்றல் மிக்க அதன் தந்தத்தை கொண்டு வந்து புல்லால் வேயப்பட்ட தனது சிறு குடிலில் ஊன்றி வைத்து தன் சுற்றத்தாருடன் கூடி ஆரவாரத்துடன் சந்தன விறகால் தீமூட்டி சமைக்கப்பட்ட ஓன் கலந்த சோற்றை ஒன்று ஆடிப்பாடி மகிழ்வானாம் என்று குறிப்பிட்டிருப்பதாக விளம்புகிறார். பத்துப்பாட்டில் விருந்தோம்பல் பற்றி என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்பதை நூலாசிரியர் இப்படியாக சொல்கிறார். பத்துப்பாட்டில் யாசகர்களையும் விருந்தினர்களாக கொண்டாடியிருக்கிறார்கள். தமிழ் மன்னர்கள் எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் ஆகியோர் பண்டைய தமிழகத்தில் வாழ்ந்த இசைக்கலைஞர்கள் ஆவார்கள். அரசனை சந்தித்து பரிசில் பெறுகின்ற நிலை வரும்போது மன்னர்கள் எவ்வாறு கலைஞர்களை மதித்தார்கள் என்பதை சுட்டுகிறது. பொருளன் ஒருவன் கரிகால் வளவனிடம் பரிசு பெற்று வருகிறான். வழியில் வறுமையால் வாடி நின்ற ஒரு பொருளனிடம் தான் வளவனிடம் பெற்ற பரிசுகளை பற்றி பெருமையாக சொன்னதோடு, வளவனிடம் சென்று பரிசு பெற்று வளமாக வாழ்வாயாக என்று ஆற்றுப்படுத்துகிறான். அதோடு கரிகார் பெருவளத்தான் நான் பாடத் தொடங்குவதற்கு முன்பே எழுந்து வந்து என்னிடம் பல நாள் பழகியதைப் போல நேயத்துடன் நடந்து கொண்டான். அவன் செய்த காரியம், அவனுடைய அருட்பார்வை என் உடல் எலும்புகளை நெகிழ்ந்து குளிரச் செய்தன என்று அம்மன்னனின் பெருமையை கூறுகிறான். அதோடு நூல் ஆசிரியர் விருந்தோம்பலின் போது சமமாக அமர்ந்து உணவு உண்பது என்பது அவர்களுக்கு அளிக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். உணவு பெரிதல்ல, உணவு பெரிது என்கிறார் நூலாசிரியர். ஆமாம், மனிதர்களின் உணர்வுதான் மிகவும் முக்கியமானது. அடுத்து, ஆற்றுப்படைகளில் விருந்தோம்பல் எப்படி இருந்திருக்கிறது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்றால், இசைத்தமிழை போற்றி வளர்த்தார்கள் பாணர்கள் என்னும்
அவர்கள் இசைப்பாணர்கள், யாழ்ப்பாணர்கள் என்றும் மண்டைப்பாணர்கள் என்றும் பல வகைப்படுவர் என்கிறார். சிறிய யாழை இசைத்து பாடுபவர் சிறுபாணர் என்றும், பெரிய யாழை இசைத்து பாடுபவர் பெரும் பாணர் என்றும் அழைக்கப்பட்டனர். சிறு பாணாற்றுப்படை நல்லிய கோடனிடம் இங்கே குறிப்பிடுகிறார். அந்த அரசன் தன்னை நாடி வருபவர்களின் கந்தலான உடைகளை அகற்றி புது ஆடைகளை கொடுத்து அவர்களது தோற்றத்தை மாற்றுவானாம். பிறகு களிப்பு தரும் தேரலை பருக தருவானாம். தேரல் என்றால் பழப்பொருள் இருக்கிறது, அதில் பழச்சாறும் அடங்கும். பிறகு இளஞாயிறும் இகழும் தோற்றமுடைய பொன்னால் ஆன களத்தில் மிக்க விருப்பமுடன் தானே முன்னின்று உண்ணச் செய்வான் என்று சிறு பாணாற்றுப்படை நூலை எழுதிய புலவர் கூறுகிறார் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அப்போது வாழ்ந்த ஆயர் மகளிருடைய தோல் மூங்கிலைப் போல வலுவாக இருந்ததற்கு காரணம் தயிரை ஓயாமல் கடைந்து கடைந்து வெண்ணெய் எடுப்பதாலும் அவர்களுக்கு வலுவான தோல் என்கிறார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மருத நிலத்தில் பெறுகின்ற உணவை பற்றி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், மருத நிலமோ வயல்கள் நிறைந்த சோற்றுக்கு பஞ்சமில்லாத இடம். அந்த மருத நிலத்தில் தங்கினால் உழவர்கள் உழைப்பால் பெற்ற வெண்மை நிற நெற்சோற்றை அவர்தம் வலுத்த கோழிப்படையினால் சமைத்த பொரியலோடு வழங்குவார்களாம். இளந்திரையனை சந்தித்தால் அவன் விரும்பி அழைத்து உடையை மாற்றி பாலாவியை ஒத்த ஆடைகளை வழங்கி மாமிசத்துடன் கூடிய செந்நெல்லின் கொருக்கரிசியால் ஆக்கிய திறந்த நெடிய சோறும் அமிலத்தை போன்ற உண்டிகளையும் விண்மீன் போன்ற வெள்ளிக்கலங்களை பரப்பி பரிமாறுவானாம். தாய் பிள்ளையை கவனிப்பது போல் முகமலர இனிமையாக உபசரித்து மேலும் மேலும் உண்ணும்படி வற்புறுத்தி விருந்து படைப்பான் என்றும் புலவர் கூறுகிறார் என்பதை நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். இங்கே ஒரு அருமையான செய்தியையும் நூலாசிரியர் சொல்லியிருக்கின்றார். என்ன என்றால், சமைப்பது ஒரு கலை என்றால் வந்தவர்கள் தேவையறிந்து கச்சிதமாக பரிமாறுவது இன்னும் பெரிய கலை என்கிறார். ஆமாம், நிதர்சனமான வார்த்தை. சமத்ததை முகமலர பரிமாறுவதுதான் விருந்தினர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். 10 விருந்தோம்பலை பற்றி என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் புலமை படைத்தவர். வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். தன் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக கொடைக்கு புகழ் பெற்ற குமண வள்ளலிடம் செல்கிறான். அவரிடம் கணக்கற்ற பரிசு பொருட்களை பெற்று வருகிறார். அவர் அந்த பரிசு பொருட்களை தானே வைத்து அனுபவிக்கவில்லை. மாறாக தனது இல்லத்தாளை அழைத்து, என் மனைக்கு உரியவளே, இந்த பொருட்களை எல்லாம் உன்னிடம் அன்பு காட்டுகின்றவர்களுக்கும் நீ அன்பு செய்பவர்களுக்கும் உன்னுடைய உறவினர்களுக்கும் பசியால் நாம் வருந்திய போது நமக்கு உதவிய நல்லோர்களுக்கும் உறவினர் அல்லாதவர் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வழங்கு. நாம் வளமாக வாழ்வதற்கு இந்த பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மட்டும் நினைக்காதே. இவர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்று என்னிடம் கேட்காதே. எல்லோருக்கும் கொடுப்பாயாக என்று ஒரு பாடலாக பாடியதை இங்கே சொல்கிறார். இங்கே பெருஞ்சித்திரனார் உயர்ந்து நிற்கிறார். மனைவியை சுதந்திரமாக செயல்பட நினைக்கிறார். பண்டைய தமிழகத்தில் வறுமையின் காரணமாக அரசர்களிடம் பொருள் பெற்று வரும் வறியவர்கள் தான் மட்டும் அதை நுகர வேண்டும் என்றில்லாமல் வறுமையில் வாடியவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புறநானூற்று பாடல்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. விருந்தோம்பலை பற்றி ஔவையார் என்ன சொல்கிறார் என்றால், சந்தன மரத்தினுடைய கட்டை எவ்வளவு தேய்ந்தாலும் அதன் நறுமணம் குறையாது. அதுபோல் சில அரசர்கள் செல்வத்தில் குறைந்தவர்களாக இருந்தாலும் வறுமை அடைந்தாலும் விசால மனப்பான்மையோடு பிறருக்கு உதவுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியாக என் நூல் ஆசிரியர் விருந்தோம்பல் குறித்து 200 பக்கங்களுக்கு செய்திகளை தொகுத்து தன்னுடைய கருத்துக்களையும் ஆங்காங்கே விட்டு வைத்து சுவையாக இப்புத்தகத்தை பரிமாறியிருக்கிறார். விருந்தோம்பல் தான் சில வாழ்க்கையின் லட்சியமாக கடமையாக வாழ்ந்தவர்கள் சங்க கால தமிழர்கள். ஆனால் இப்போதைய காலச்சூழலில் இது சாத்தியமா என்று பலர் கேட்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதே என்னுடைய கருத்து.
இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு விடயமும் நம்மை வியக்க வைப்பதாகவே இருக்கிறது. புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். விருந்தோம்பலை மீட்டெடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். சொல்வது உங்கள் ஜெயா வேதாச்சலம், புதுகையிலிருந்து.